எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த இயர் மே வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் இருக்குது, டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போது ரிவிஷன் ப்ரீவியஸ் டே 18th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஸோ கவனி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024 to 25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. இரண்டாவது கேள்வி, விண்வெளி துறையில் எத்தனை ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 ஆண்டுகளில். மூன்றாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழி பாடமாக ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. நான்காவது கேள்வி, டஸ்லிக் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா, உஸ்பெகிஸ்தான். ஐந்தாவது கேள்வி, நான் கண்ட பாரதம் யாருடைய சுயசரிதை நூல்? ஆன்சர் அம்புஜத்தம்மாள். ஆறாவது கேள்வி, நீதி வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. ஏழாவது கேள்வி, மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எத்தனையாவது தொடக்க தினம் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 86வது. எட்டாவது கேள்வி, K2-18b கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான மிக உறுதியான ஆதாரம் இருப்பதாக எந்த நாடு தெரிவித்துள்ளது? ஆன்சர் பிரிட்டன் நாடு. ஒன்பதாவது கேள்வி, ஃபோர்ட்ஸ் இன்விடேஷனல் ட்ராக் போட்டியில் நீரஜ் சோப்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கப்பதக்கம். பத்தாவது கேள்வி, உலக பாரம்பரிய தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 18ஆம் தேதி. ஸோ இப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா எந்த திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆக்சிம் 4. அதாவது இப்போ நம்ம ககன்யான் திட்டம் வந்து நம்ம இஸ்ரோ மேற்கொள்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். அதாவது ககன்யான் திட்டத்தின் கீழ் பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் விண்வெளியில் விண்கலம் மூலமாக ஒரு 3 விண்வெளி வீரர்கள் அனுப்பி அங்கே 3 நாள் தங்கியிருந்து அவங்க ஆய்வு செஞ்சதுக்கப்புறமா பத்திரமா பூமிக்கு கொண்டு வருவது தான் ககன்யான் திட்டத்துடைய நோக்கம். இப்போ இந்த ககன்யான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 4 விண்வெளி வீரர்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அந்த 4 வீரர்களில் பார்த்தீங்கன்னா சுபான்சு சுக்லாவும் ஒருவர். ஸோ இப்போது இந்த சுபான்சு சுக்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா நாசாவுடைய ஆக்சிம் 4 திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க. அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் இவங்க அனுப்ப இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, இந்திய விண்வெளி வீரர் ககன்யான் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட இருக்காரு. அவர் அங்கே போய் ஆய்வு செஞ்சு மறுபடியும் இங்கே அழைத்து வருவாங்க. அது ககன்யான் திட்டத்துடைய ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ஆக்சிம் 4 திட்டத்தில் சுபான்சு சுக்லா வந்து விண்வெளிக்கு இப்போ அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லி மத்திய விண்வெளி இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா வந்து 1984ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்றிருப்பார். இவர் தான் விண்வெளிக்கு சென்ற இந்தியாவுடைய முதல் நபர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து இப்போ 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா விண்வெளி பயணம் மேற்கொள்ள போறாரு இந்த சுபான்சு சுக்லா. நெக்ஸ்ட், நாசாவோட இணைந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ வந்து நிசார் அப்படிங்கிற விண்வெளி திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஸோ நிசார் அப்படிங்கிற பேரில் செயற்கைக்கோளை உருவாக்கி அது பார்த்தீங்கன்னா GSLV Mark 2 ராக்கெட் மூலமாக ஜூன் மந்த் வந்து விண்ணில் லான்ச் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நிசார் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பரேச்சர் ரேடார் அப்படிங்கிறதா நிசார் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். நிசார் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். நெக்ஸ்ட், அமெரிக்காவுடைய AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்துடைய ப்ளூ பேட் பிளாக் 2 அப்படிங்கிற சேட்டலைட் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ விண்ணில் செலுத்த போகிறாங்க. இஸ்ரோவுடைய கனரக LBM-3 ராக்கெட் மூலமாக ஜூலை மந்த்து இந்த ப்ளூ பேட் பிளாக் 2 அப்படிங்கிற செயற்கைக்கோளானது விண்ணில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இஸ்ரோவுடைய தலைவராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த V. நாராயணன் அவர்கள். இரண்டாவது கேள்வி, கலைஞர் கைவினை திட்டம் மத்திய அரசின் எந்த திட்டத்திற்கு மாற்றாக தொடங்கப்படுகிறது? ஆன்சர் விஸ்வகர்மா. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த கைவினை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, பாரம்பரியமாக கைவினை தொழில் செய்கிறவங்களை அவங்களுடைய தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு கடன் உதவி, பயிற்சி, நிதி உதவி வழங்குறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க விஸ்வகர்மா. ஸோ இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் கலைஞர் கைவினை திட்டமானது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. எங்கே அப்படின்னா சென்னையை அடுத்த
குன்றத்தூர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தது. ஸோ இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை மத்திய அரசுடைய விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக தொடங்கி வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருப்போம், விஸ்வகர்மா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ கவனிங்க, இப்போ ஏன் வந்து மாத்துறாங்க, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை இங்கே செயல்படுத்தலாமே அப்படின்னு பார்த்தோம்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக தொழில் செய்கிறவங்களை தான் இதில் இணைக்கிறாங்க. ஸோ அதனால குலத்தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கருதுறாங்க தமிழக அரசு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து 18 வயது குறைந்தபட்ச வயது 18 வயது உடையவங்களே இதில் வந்து இணைஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க உயர்கல்வி படிக்கிறது வந்து தடைபடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு தடையாக கருதுறாங்க. ஸோ அதனால தான் இப்போ அதுக்கு மாற்றாக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த ஸ்கீமில் தமிழ்நாட்டில் தொடங்குறாங்க இல்லையா, எத்தனை வயதுடையவங்க இதில் இணையலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 35 வயதுடையவங்க இந்த ஸ்கீமில் வந்து இணைய முடியும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தில். நெக்ஸ்ட்டு பாரம்பரியமாக கைவினை தொழில் செய்கிறவங்க தான் விஸ்வகர்மா திட்டத்தில் இணையலாம்னு இருக்குது. இப்போ என்னென்னா 5 வருஷம் மட்டும் அவங்க கைவினை தொழிலில் ஈடுபடுறதா அனுபவம் இருந்தால் போதும், அவங்க எந்த ஒரு தொழிலில் வேணாலும் இந்த ஸ்கீமில் இணையலாம், எந்த ஒரு தொழிலையுமே அவங்க தேர்வு செஞ்சு இந்த ஸ்கீமில் இணையலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவி கொடுக்குறாங்க இல்லையா, கடன் கொடுக்குறாங்க இல்லையா, விஸ்வகர்மா திட்டத்தில் 2 தவணையாக அந்த நிதியானது வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரே தவணையாக மாநில அரசு திட்டத்தில் கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது 18 வகையான கைவினை தொழில்களுக்காக தொடங்கப்பட்டது. 18 வகையான கைவினை தொழிலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம். தமிழ்நாட்டில் தொடங்கப்படக்கூடிய இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 25 வகையான தொழில் செய்கிறவங்க இதில் இணைய முடியும். அவங்களுக்கு 25% முதலீட்டு மானியத்தோட கடனானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வி, தமிழகத்தில் பேறுகால உயிரிழப்பு லட்சத்துக்கு டேஷாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி 39. ஸோ இந்த ப்ரெக்னென்சி டைமில் உயிரிழக்கிறது, ப்ரெக்னென்சி முடிஞ்சு பிரசவம் முடிஞ்சு ஒரு 42 நாளில் இறக்குறாங்க அப்படின்னா அதுதான் மகப்பேறு இறப்பு, பேறுகால இறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேறுகால இறப்பு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் பேருக்கு பிரசவம் நடக்குது அப்படின்னா அதில் 39 பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேறுகால இறப்பு விதத்தை குறைத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பேறுகால உயிரிழப்பு அப்படிங்கிறது இப்போ லட்சத்துக்கு 39ஆக குறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ரேஞ்சில் இருந்துச்சுன்னா 45 அப்படிங்கிற அளவில் இருந்தது, இப்போ 39ஆக குறைச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பேறுகால இறப்பு ஏற்படுது அப்படின்னா பிரசவத்துக்கு அப்புறமா அதீத ரத்தப்போக்கு ஏற்படுறது, உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறது, கிருமி தொற்று, இதயநல பாதிப்புகளால தான் இந்த மாதிரி பேறுகால இறப்புகளானது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நிலை குழு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமைச்சிருக்காங்க. அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலரை தலைவராக கொண்ட ஒரு 18 பேர் கொண்ட குழுவானது இந்த பேறுகால இறப்பை தடுப்பதற்காக இயங்கிட்டு வருது, ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள்னால இப்போ 39ஆக அந்த பேறுகால இறப்பு விகிதத்தை இப்போ குறைச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிரசவத்துக்காக வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த வழியிலே வந்து சில பேர் உயிரிழந்துடுறாங்க பெண்கள், கர்ப்பிணி பெண்கள். ஸோ அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி லட்சத்துக்கு 15 அப்படின்னு சொல்லியிருந்தது, இப்போ அதை 6ஆக குறைச்சிருக்காங்க. லட்சம் பேர்ல 6 பேர் வந்து உயிரிழப்பதாக இப்போ அதை குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, யூபிஐ ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2021 to 22. ஸோ யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ யூபிஐ அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டலாக நம்ம வந்து மணி வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா, பண பரிவர்த்தனை செய்துட்டு இருக்கோம். இது எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்க? 2016. இப்போ இந்த யூபிஐ மூலமாக பரிவர்த்தனை செய்கிறாங்களே அது 2019 to 20 21.3 லட்சம் கோடியாக இருந்துச்சு. அதாவது 21.3 லட்சம் கோடி யூபிஐ பரிவர்த்தனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது 2025 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 260.65 கோடியாக அதிகரிச்சிருக்கு யூபிஐ மூலமாக பண பரிவர்த்தனை செய்யறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த யூபிஐ மூலமாக பண பரிவர்த்தனை செய்வதை ஊக்குவிக்கிறதுக்காக, சிறு வணிகர்களை ஊக்குவிக்கிறதுக்காக 2021 to 22 பார்த்தீங்கன்னா யூபிஐ ஊக்கத்தொகை திட்டமானது தொடங்கினாங்க. அதாவது சின்ன சின்ன வணிகர்கள் இருப்பாங்க இல்லையா, மீன் வியாபாரிகள், அடுத்து இந்த மளிகை கடை வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, சிறிய வணிகர்கள், அவங்களுக்கு வந்து யூபிஐ மூலமாக பண பரிவர்த்தனை செய்கிறாங்க. அதிகமாக குறுகிய அளவிலான பணத்தை வந்து அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிறிய வணிகர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய குறைந்த மதிப்பிலான பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த யூபிஐ ஊக்கத்தொகை திட்டமானது தொடங்கப்பட்டது. இப்போ 2023 to 24ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிதி ஆண்டில் 3631 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த திட்டத்துக்காக.
ஐந்தாவது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் ராணுவ தளவாட ஏற்றுமதியை 50,000 கோடி மதிப்புக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2029 to 30 ஆண்டுக்குள். ஸோ இப்போ நம்ம ராணுவ தளவாடங்கள் அப்படின்னா இந்த மிசைல்ஸ், விமானங்கள், ஹெலிகாப்டர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டுகள், ஏவுகணைகள், இந்த மாதிரி நிறைய ராணுவ துப்பாக்கிகள், இதெல்லாமே வந்து ராணுவ தளவாடங்கள் தானே. இந்த ராணுவ தளவாடங்களை நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் இல்லையா, அந்த ஏற்றுமதி மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2029 to 30 ஆண்டுக்குள்ள 50,000 கோடிக்கு உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ராணுவ தளவாடங்களுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது 24,000 கோடியை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2014 இந்த ராணுவ தளவாட ஏற்றுமதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 600 கோடிக்கு தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ அது எவ்வளவாக அதிகரிச்சிருக்கு? 24,000 கோடியாக அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2029 to 30 ஆண்டுக்குள்ள இந்த ராணுவ தளவாட ஏற்றுமதி மதிப்பை 50,000 கோடியாக உயர்த்துறதுக்கு இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதோடு இந்த பாதுகாப்பு தளவாடங்களை நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யறோம் இல்லையா, அதை வந்து 3 லட்சம் கோடி மதிப்புக்கு உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஆறாவது கேள்வி, யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய படைப்புகள். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ பகவத்கீதை, நாட்டிய சாஸ்திரம், இந்த 2 படைப்புகளுடைய கையெழுத்து பிரதிகள் பார்த்தீங்கன்னா இப்போ யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் முக்கியமான பாரம்பரியமிக்க கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அந்த உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்படுது. இந்தியாவிலேருந்து 43 இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய, அதாவது நினைவு பதிவேடு, யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேடு அப்படின்னா என்னன்னா, இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான நூல்கள், பழமையான ஆவணங்களுடைய கையெழுத்து பிரதிகள் பாத்தீங்கன்னா இதுல சேர்க்கிறாங்க. ஸோ கையால் எழுதப்பட்ட மிக பழமை வாய்ந்த நூல்கள், ஆவணங்கள் வந்து இந்த உலக நினைவு பதிவேட்டில் ஒவ்வொரு வருஷமும் சேர்க்கப்பட்டு வருது. இப்போ இந்த வருஷம் பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்ட ஒரு 74 ஆவணங்களானது சேர்த்திருக்காங்க. அதுல இந்தியாவிலேருந்து 2 படைப்புகள் சேர்த்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா பகவத்கீதை மற்றும் பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரத்துடைய அரிய கையெழுத்து பிரதிகளை இப்போ இந்த உலக நினைவு பதிவேட்டில் சேர்த்திருக்காங்க. யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதாவது ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. இப்போ இதில் ரீசெண்டாக 74 பாரம்பரிய ஆவண தொகுப்புகள் சேர்த்திருக்காங்க இந்த வருஷம். அதன்படி மொத்தமாக இந்த யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் எத்தனை படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 570 படைப்புகளானது இடம்பெற்றிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரமும் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா பண்டார்கர் ஓரியண்டல் ஆய்வு நிறுவனத்தினால பாதுகாக்கப்படக்கூடிய கையெழுத்து பிரதி தான் இதில் சேர்த்திருக்காங்க. பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரம் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட கையெழுத்து பிரதி தான் இப்போ இந்த பட்டியலில் சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா கந்தர்வ வேதம், அப்புறம் நாட்டிய வேதம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 36,000 ஸ்லோகங்களானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 7வது கேள்வி, ஸ்காட்ச் கோல்டு விருது எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியன் ஆயில் நிறுவனம். ஸோ இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு தான் இந்த வருஷத்துக்கான ஸ்காட்ச் கோல்டு விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எண்ம பரிணாம மாற்றத்துக்காக தான் இந்த விருதை வந்து ஸ்காட்ச் கோல்டு விருதை வந்து இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்தினால எக்ஸ்ட்ரா பவர் ஃப்ளீட் கார்டு லாயல்ட்டி அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுது. இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, அப்புறம் சரக்கு பரிமாற்ற சேவை துறையில் பாதுகாப்பான, இடர்பாடு இல்லாத உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய தீர்வுகளானது வழங்கப்படுகிறது. ஸோ இதை பாராட்டும் வகையில் தான் இந்த ஸ்காட்ச் கோல்டு விருது இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. 8வது கேள்வி, விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ரீசெண்டாக இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. 2 விண்கலத்தை அனுப்பியிருப்பாங்க. அது 2 ஒன்னோடு ஒன்று ஒருங்கிணைச்சிருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பம், அதாவது விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு உலகின் 4வது நாடாக இந்தியா உருவெடுத்திருந்தது, சாதனை படைச்சிருந்தது நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்பேடெக்ஸ் பார்த்தீங்கன்னா PSLV C-60 ராக்கெட் மூலமாக அனுப்பியிருப்பாங்க. அது இந்த வருஷம் தான் வந்து ஒன்னோடு ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
குலசேகரப்பட்டினத்தில் நம்ம ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கிறாங்க. நம்ம நாட்டிலே முதல் ராக்கெட் ஏவுதளம் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கு. இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமானது இப்போ குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கிறாங்க. இது 2 வருஷத்துல செயல்பாட்டுக்கு வரும், இதுல ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் இந்த வருஷம் ஜனவரியில லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த 100வது ராக்கெட் என்ன அப்படின்னா GSLV F-15 ராக்கெட். நெக்ஸ்ட் ஸ்ரீஹரிகோட்டால பாத்தீங்கன்னா 3வது ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கப்படுகிறது. அதாவது ஸ்ரீஹரிகோட்டால தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராக்கெட் ஏவுதளம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்ரீஹரிகோட்டாலே பாத்தீங்கன்னா 2 ராக்கெட் ஏவுதளம் ஏற்கனவே அமைச்சிருக்காங்க. 3வது ராக்கெட் ஏவுதளமானது இப்போ அமைக்கிறாங்க. அதுக்கு 4000 கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் திரவ ஆக்சிஜன் மீத்தேனை வச்சு மார்க் 3 ராக்கெட்டை நிலவுக்கு அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா 4000 கிலோ எடை வரையுள்ள செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியும் இந்த ராக்கெட் மூலமாக அப்படின்னு இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரியில சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து விண்வெளி பூங்காவானது அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. 9வது கேள்வி, வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டம் தமிழகத்தில் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகிக்கும் திட்டத்தை தொடங்குறதுக்கு மத்திய அரசு வந்து இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ சென்னையில் உள்ள வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதன்படி ஒரு 9 பகுதிகளில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இந்த இயற்கை எரிவாயுவானது விநியோகிக்கப்பட இருக்கு. எங்கெங்க அப்படின்னா நீலாங்கரை, அடையாறு, திருவான்மியூர், சேப்பாக்கம், ராயபுரம், பாரிமுனை, அடுத்து தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர் ஆகிய 9 பகுதிகளில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த 10வது கேள்வி, உலக கல்லீரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 19ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 19ஆம் தேதி உலக கல்லீரல் தினம், வேர்ல்டு லிவர் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 2வது மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா அது கல்லீரல் தான். ஸோ இந்த கல்லீரலை பாதுகாக்கணும், அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் தீம் என்னன்னா ஃபுட் இஸ் மெடிசன் அப்படிங்கிறது, அதாவது உணவே மருந்து அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பின்னாக்கு ஏற்றுமதி செய்கிறாங்களே, அது வந்து இப்போ 2024 to 25ஆம் நிதியாண்டில் 11% சரிஞ்சு 43,42,498 டன்னாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மதிப்போட அடிப்படையில், இது வந்து அளவோட அடிப்படையில் இத்தனை டன்னுன்னு பார்த்தோம். மதிப்பின் அடிப்படையில் 21% குறைஞ்சி 12,171 கோடியாக இருக்கு பின்னாக்கு ஏற்றுமதி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிஏ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த இயர் மே வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ப்ளஸ் பிடிஎஃப் இருக்கும். டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா 250 ஃபீஸ். டெஸ்ட்டு ப்ளஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப்பும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 550. அடுத்து வர 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச், அதுக்கு ஃபீஸ் வந்து 250. அடுத்து ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஃபீஸ் வந்து 200 ரூபி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை பேட்ச்சில் ஆட் பண்ணிடுவோம். ஷெடியூல் கொடுப்போம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது டவுட்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா எந்த திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆக்சின் 4 திட்டம். 2வது கேள்வி, கலைஞர் கழிவுநீர் திட்டம் மத்திய அரசின் எந்த திட்டத்திற்கு மாற்றாக தொடங்கப்படுகிறது? ஆன்சர் விஸ்வகர்மா திட்டம். 3வது கேள்வி, தமிழகத்தில் பேறுகால உயிரிழப்பு லட்சத்துக்கு டேஷாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 39. 4வது கேள்வி, யூபிஐ ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021 to 22ஆம் ஆண்டு. 5வது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் இராணுவ தளவாட ஏற்றுமதியை 50,000 கோடி மதிப்புக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2029 to 30ஆம் ஆண்டுக்குள். 6வது கேள்வி, யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய படைப்புகள்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. பகவத்கீதை, நாட்டிய சாஸ்திரம். 7வது கேள்வி, ஸ்காட்ச் கோல்டு விருது எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தியன் ஆயில் நிறுவனம். 8வது கேள்வி, விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. 9வது கேள்வி, வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டம் தமிழகத்தில் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை.
10வது கேள்வி, உலக கல்லீரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 19ஆம் தேதி. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.